ஹலோ டெக்கீஸ், வெல்கம் டு D2D லேர்னிங் ஸ்பேஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு கிரியேட் அ சேட்பாட் யூஸிங் HTML and CSS. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சேட்பாட்டோட ஃப்ரண்ட் எண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட அவுட்புட். வாங்க பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா சேட்பாட்டோட ஹெட்டிங் இருக்குது, அப்புறம் இந்த ஹாய் தேர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூங்கிற ஒரு இது, அப்புறம் இது வந்து ஆன்சர், இதுக்கான ஆன்சர், அப்புறம் இது ஒரு இன்புட் ஃபீல்டு, ஒரு பட்டன், இங்கே ஒரு பட்டன் வரும். வாங்க இந்த சேட்பாட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைவ் சர்வர் கொடுத்து சைட் பை சைடு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சேட்பாட்டுங்கிற ஒரு டிப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு ஹெட்டரில் சேட்பாட் வந்துருச்சா. அடுத்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் சேட்பாக்ஸ், அப்புறம் ஒரு அதுக்குள்ள லிஸ்ட்டு, அதுக்கு ஒரு கிளாஸ் இன்கமிங் வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் ஆட் பண்ணணும். ஐக்கானுக்கு நான் ஃபாண்ட் ஆசம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேன் டேக் போட்டு அதுக்குள்ளே நம்ம ஐக்கான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக், அங்கே என்ன வரும்னா ஹாய் தேர், ஒரு BR டேக், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, ஒரு கொஸ்டின் மார்க். வந்துருச்சா. அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா அவுட்கமிங்க்கு ஒன்று வேணும். அப்படியே அவுட்கமிங் மாற்றிடலாம். இங்கே வந்து நம்ம ஒரு லோரம் போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு இன்கமிங் வந்துருச்சு, அவுட் கோயிங் வந்துருச்சு. அப்புறம் சேட் இன்புட் ஃபீல்டு ஒன்று வேணும்ல, அதுக்கு ஒரு கிளிப், அதுக்கு இப்போ கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டிவ், அதில் கிளாஸ் வந்து சேட் இன்புட், டெக்ஸ்ட் ஏரியா, நேமும் ஐடியும் நம்ம கடைசியில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஹோல்டர், என்டர் அ மெசேஜ், ரெக்வயர்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பேன் டேக், இங்கே ஒரு ஐடி வந்து சென்ட் பட்டன், சென்ட் BTN போட்டுக்கலாம். இங்கே இன்னொரு ஐக்கான் யூஸ் பண்ண போகிறோம். சென்ட் பட்டன் இதில் எடுத்துக்கலாம். இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து HTML பேஜ் ஓவர். இப்போ நம்ம இதை ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கான CSS பார்க்கலாம். மார்ஜின் 0, இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு. பேடிங் 0, பாக்ஸ் சைஸ், பார்டர் பாக்ஸ், ஒரு பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம்.
இப்போ நம்ம சேட் பாட் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். பொசிஷன் ஃபிக்ஸ்டு, ரைட் 40 பிக்சல், ஏன்னா அது ரைட்டில் இருக்கணும். பாட்டம் 100 கொடுத்துக்கலாம். வித் ஒரு 420 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓவர்ஃப்ளோ ஹிடன், இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டே வச்சுக்கலாம். பார்டர் ரேடியஸ் ஒரு 15 பிக்சல். அடுத்து சேட்பாட் ஹெடர், சேட் பாக்ஸில் இருக்கிற ஹெடர் டிசைன் பண்ணலாம். சேட்பாட் ஹெடர், பேக்ரவுண்ட் ப்ளூ கொடுத்துக்கலாம். பேடிங் 16 பிக்சல் 0. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அப்புறம் வந்து சேட்பாட் ஹெடரில் இருக்கிற H2 அதை டிசைன் பண்ணலாம். கலர் வந்து ஒயிட்டு. ஃபாண்ட் சைஸ் 1.4 rem. அடுத்து சேட்பாட்டில் இருக்கிற இந்த சேட் பாக்ஸுங்கிற இதை டிசைன் பண்ணுவோம். சேட் பாக்ஸ், இதோட ஹைட் வந்து 510 பிக்சல். ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஆட்டோ. பேடிங் 30 பிக்சல் 20 பிக்சல் ஒரு 70 பிக்சல் கொடுத்துருவோம். அடுத்து சேட் பாட்டில் இருக்கிற சேட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இன்கமிங் இப்போ டிசைன் பண்ணலாம். சேட் பாக்ஸ் இன்கமிங் ஸ்பேன், ஹைட் ஒரு 32 பிக்சல், வித்தும் 32 பிக்சல். கலர் வந்து ஒயிட் கலர். பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. டெக்ஸ்ட் அலைன் சென்டர், அலைன் செல்ஃப், ஃப்ளெக்ஸ் சென்டர் கொடுத்துக்கலாம். லைன் ஹைட் 32 பிக்சல், அதுக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் 4 பிக்சல். மார்ஜின் 0 10 பிக்சல் 7 பிக்சல் 0. ஃபோர் சைடு அட்ஜஸ்ட் ஆயிரும். அடுத்து சேட் பாக்ஸ் அவுட் கோயிங், மார்ஜின் 20 பிக்சல் 0. ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃப்ளெக்ஸ் சென்ட் சைடில் போயிடும். அடுத்து இந்த சேட் பாக்ஸில் இருக்கிற p டேக் எப்படி டிசைன் பண்ணுவோம். சேட் பாக்ஸ் சேட்குள்ளே இருக்குது p டேக். கலர் ஒயிட்.
பேக்ரவுண்ட் கொடுத்தா தெரியும், பேக்ரவுண்ட் ப்ளூ. font size 0.95 rem, margin top 20 pixel, padding 12 pixel, 16 pixel, border radius 10 pixel, 10 pixel கொடுத்துக்கலாம், 0 ஒரு 10 pixel. அடுத்து chat box இருக்கிற incoming p tag color black, background color வந்து white, border radius 10 pixel, 10 pixel, 10 pixel, 0. இப்போ இன்புட்டும் முடிஞ்சது, அவுட்புட்டும் முடிஞ்சது. இப்போ இந்த இன்புட் டெக்ஸ்ட் ஏரியா எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். chat இன்புட், அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் ஏரியா. ஹைட் வந்து 55 பிக்சல், வித் 100%, border none, outline அது ஒன்று கொடுத்துடலாம். font size 0.95 rem, resize none, padding 16 pixel, 15 pixel, 16 pixel, 0. அடுத்து இந்த chat input dot chat bot dot chat input, position absolute bottom 0, width 100%, display வந்து flex, gap 5 pixel, background வந்து white கொடுத்துடலாம். padding 5 pixel, 20 pixel, border top 1 pixel, solid, அதுக்கான கலர் வந்து CC. அடுத்து டெக்ஸ்ட் ஏரியா முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கான ஐக்கானை நம்ம டிசைன் பண்ணுவோம். chat inputல இருக்கிற span tag, align self, flat center, height 55 pixel, line height 55 pixel, color blue, font size 1.35 rem, cursor பாயிண்டர் கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம ஓப்பன் க்ளோஸ் ஆகிற அந்த டாகுல் பட்டன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். வாங்க அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். HTML-க்கு போய்க்கலாம். ஒரு div chat bot toggle, அதுக்குள்ள நம்ம ஒரு 2 ஸ்பேன் டேக் ரெண்டு ஐக்கான் ஆட் பண்ணோம். மெசேஜ் ஒன்று ஐக்கான் வச்சுக்கலாம்.
இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேன் டேக் போட்டு அப்புறம் க்ளோஸ் ஐக்கான் ஒன்று, அது இன்னொரு ஸ்பேன் டேக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இதுக்கான சிஎஸ்எஸ் பார்க்கலாம். chatbot toggle position fixed right 40 pixel bottom 35 pixel height வந்து 55 pixel கொடுத்துக்கலாம். width ஒரு 50 கொடுத்துக்கலாம். கலர் எப்பயுமே ஒயிட்டு தான். border none, display flex கொடுத்துக்கலாம். align item center, justify content center கொடுத்துக்கலாம். background color blue, border radius ஒரு 50 கொடுத்துக்கலாம். 50%. இந்த toggle பட்டனுக்கான span tag பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஐக்கானுமே ஒன்றா டிஸ்பிளே ஆகுது. ஆனால் நமக்கு 1 by 1ஆவது டிஸ்பிளே ஆகணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாடியை ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கலாம். class so chatbot dot so chat bot அதுக்குள்ள இருக்கிற chatbot toggler இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சைல்டும் chatbot toggler last child capacity 0. அதே அப்படியே டாப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் சைல்ட் capacity 1. இது 1 by 1 கால் ஆகும். அடுத்ததா ஷோ chatbot, இன்னும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். அதுக்குள்ள இருக்கிற chatbot transform scale வந்து 1, capacity 1 வச்சிடலாம். pointer events auto. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மட்டும் தான் வருது. அடுத்து 1 by 1 கால் ஆகும். இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சது. அடுத்து வந்து இதுக்கான பேக் எண்ட் கனெக்ஷனை வரப்போகிற சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.